ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமணம் சம்பந்தப்பட்ட பதிவு தான். நுணுக்கமான பதிவுங்க. பொதுமக்கள் நல்லா உணர்ந்துக்கிறங்க. இந்த விஷயத்தையே ஜோதிடர்கள் குழப்புறாங்க. ஜோதிட ஞானம் எல்லாருக்குமே இருக்கு. ஜோதிடர் அனைவருமே மரியாதைக்குரியவர்கள். ஆனா தப்பு தவறுமா சொல்லக்கூடாது. நமக்கு எந்த ஆர்வம் இருக்கோ, எந்த அளவு இறைவன் கருணை இருக்கோ அதுக்கு தக்கன குருநாதர் கிடைப்பாரு. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எல்லா குருநாதர்களும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட மாட்டாங்க. அனைவருமே குருநாதர் ஒரு போட்டுக்கக்கூடியவர்கள் தான். நான் ஒரு விளையாட்டா சொல்லுவேன், தப்பு தவறுமா சொல்றவங்களும் எனக்கு குருநாதர் தான். எப்படின்னா, இந்த மாதிரி சொல்லாதேன்னு அவங்க அறிவுறுத்துறாங்கல்ல, அவங்கதான் மெயினானவங்க. நமக்கு இப்படிதான் சொல்லக்கூடாது, தப்பு தவறுமா சொல்றவங்களும் அப்ப நம்ம அதை உணர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்லக்கூடாது, அதுக்கு ஞானம் வேணும், அதுக்கு ஒரு குருநாதர் வேணும். அப்ப நல்ல குருநாதர் வந்தவனதான் இந்த தப்பு தவறுமா சொல்லப்பட்ட புஸ்தகங்கள், கிரந்தங்கள், குருநாதர்களுடைய கருத்துக்கள்லாம் நமக்கு வழிகாட்டும். இப்படிலாம் போகக்கூடாதுங்கிறது அவங்க சொல்றாங்க. கவனிச்சீங்களா? அவங்களும் நம்ம வணக்கத்துகள். அப்ப எல்லாருமே வணக்கத்துகள். ஆனாலும் தப்பு தவறுமா சொல்லக்கூடாதுங்க. அதை நம்ம திருத்த வேண்டியது நம்ம கடமை. ஜோதிடமே இல்ல, இறைவன் இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா சிறிய அளவுல, அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. இதுக்கு தான் சொல்றேன். கிரக விளக்கத்தோடு சொல்றதுமே இப்படித்தான். இறை மறுப்பாளர் கூட என்கிட்ட ஜாதகம் பார்த்திருக்காங்க. கடைசியில ஐயா ஜோதிடத்துக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட விடைபெறாங்க. இதெல்லாம் உண்மையான விஷயம். இப்ப நம்ம பார்க்க போறது, ஆணுக்கோ பெண்ணுக்கோ வயது கடந்துட்டா சொல்ற புரியுதா? பெண்ணுக்கு 27 வயசு ஆயிடுச்சு, ஒரு 28 30 ஆகுது. ஆணுக்கு 30 32 இருந்துச்சு, அதுக்கு மேலே ஆயிடுச்சு. வயது கடந்துட்டா பொருத்த பார்க்கணுமா தேவையில்லைன்னு ஒரு ஜோதிடர் ரொம்ப பேர் சொல்றாங்களாம். என்கிட்ட இப்ப கேட்கறாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. உதாரண ஜாதகமே நான் தருவேன். சமீபத்துல 32 வயசு கடந்து ஒருத்தர் ஜாதகர் பார்க்க வந்தாரு. வந்த உடனே மிக கடுமையான தோஷம். அப்ப பார்த்த உடனே ஒரு ஆர்வம் இருந்தா ஜோதிடர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். கடுமையான ஜோதிடம் இப்ப சொன்ன, இப்ப 41 வயசு திருமணம் அமைப்புன்னு சொன்னா, அப்ப அந்த வயசுக்கும் இந்த கிரக தடைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கும் டெய்லியாக தான் பார்க்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். சுபத்துவ பாவத்துவ என்னுடைய அருமை ஆசானோட சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு, சூழ்ச்சி மோடு கோட்பாடு, சூழ்ச்சி மோடல் அதுலயும் குவாலிட்டி இருக்குது. சூழ்ச்சி மோடுல நிறைய சூழ்ச்சி மோடல் வாங்குறதுக்கு லேசா சூழ்ச்சி மோடு அதுலயும் பலன் இருக்கு. அப்ப இந்த தடைகள், அதாவது பாவத்துவ சுபத்துவம் அறிஞ்சுக்கிட்டு அதுதான் பலன் இருக்கு. அதோட அளவீடுகளையும் பார்க்கணும். அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். நான் அழிச்செழுதி சொல்றதுதான். அப்ப அந்த ஜாதகத்தை அவர் கொண்டு வந்த ஜாதகத்தில் 32 வயசு, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு ஒன்னும் சொல்லல. அவர்கிட்ட உட்கார்ந்த உடனே நம்ம சில விஷயங்களை குறிப்பா நெத்தியில் அடிச்ச மாதிரி சொன்னோம்னா அவங்களே சொல்லிடுவாங்க மீதத்தை. தப்பு தவறுமா சொல்லாம இருக்கணும். அப்ப இது கடுமையான தோஷமா இருக்கே அப்படின்னு தான் ஒரு வார்த்தை சொன்னேன். வயசையும் பார்த்தேன், அதையும் மீறி கஷ்டம் இருக்கே சில காலம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அப்ப சொல்லும் பொழுது அவங்களே சொல்லிட்டாங்க, ஐயா 32 வயசு ஆயிடுச்சு, பொருத்தமே பார்க்க வேணாம்னு நாங்க சொன்னாங்க. நாங்க முடிச்சிட்டோம். 3 மாசத்துல மனைவி ஓடி போயிட்டா. அப்ப இது என்ன அறிவுறுத்துது? தோஷத்தின் அளவுகளை பார்க்கணும். தோஷத்தின் அளவுகள், ஒரு மீன் இருக்கு, அதான் ஒரு அறவதையா கழுவுறவங்க இருக்காங்க, மேலாட்டமா கழுவுறவங்க இருக்காங்க. கழுவி ஊத்தி அது இந்த வாடியே இல்லாத அளவுக்கு ஆக்குற அளவுக்கு நம்ம செய்யறோம்ல. அந்த 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 நாற்றத்தை அதிகமா நம்ம போக்குறோம். இது உதாரணம் இல்லை, எளிமையா சொல்றேன். அப்ப அந்த அளவுக்கு ஜாதகத்துல அந்த தோஷம் எவ்வளவுக்கு இருக்கோ அந்த அளவு போகணும். நான் சொல்றது எப்படி தெரியுதா? அந்த அளவு எந்த ஒரு விஷயமானாலும் அப்ப அந்த அந்த அளவு போன விட திருமணம் பண்ணணும். அப்ப அவர்கிட்ட இதை என்ன சொல்ல வர்றேன்னா, அவருக்கு அந்த மனைவி ஓடி போச்சு பாருங்க, அதுக்கு 2 மாசம் தாண்டி கல்யாணம் செய்திருந்தால் அவருக்கு அந்த நிலை ஏற்பட்டிருக்காது. கர்மவனை விடாதுல. இவருக்கு பிரார்த்தம் இருந்தா என்னுடைய குருநாதர் குருஜியாட்ட போயிருப்பாங்க. இன்னும் எத்தனை மேன்மை கிராமத்துல வெளியே தெரியாம ரொம்ப பேர் இருக்காங்க, வெளியவே தெரியாம இருக்காங்க. அவர்கிட்ட தான் போயிருக்கலாம். இப்ப என்ன மாதிரி 60 மாணவர்கள்ட்ட வந்திருக்கலாம். கிரக சுபத்துவ பாவத்துவ அளவீடுகளை பார்க்கிறவர்கள்ட்ட வந்திருக்கலாம். அவர் சொல்லியிருப்பாரு, பொறுத்துக்கு இன்னும் ஒரு 3 மாசம் போறதுன்னு சொல்லியிருக்கலாம். அப்ப அந்த 3 மாசத்துல அவசரமா நமக்கு கர்மா எடுத்துட்டு போகுது, என்ன செய்யறது அப்படிங்கிற அமைப்பு. இதுக்கு மேல அவ்வளவு கர்மவன அப்படிங்கிறது சொல்லிட்டு, அப்ப வயசு ஆனாலும் ஜாதகத்தை பார்க்காம திருமணம் செய்யக்கூடாது. காதல் பண்றவங்க கூட, காதல் பண்ற எல்லாருமே சிறப்பாக சொல்ல முடியாது.
இந்த ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா அவங்கெல்லாம் திரைத்துறையில பிரபலமானவங்க. அவங்க திருமணம் பண்ணி எந்த வித கரைச்சலாம இருந்தாங்க. அப்புறம் சில நடிகர்கள் பிரிவினை வந்தாங்க, அப்புறம் சேர்ந்தாங்க. அதெல்லாம் அது உங்களுக்கே தெரியும் யார் யாருங்கிறது. கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் பிரிவினையா இருக்காங்க, அப்படிலாம் இருக்குது. அது காதல் தான். அப்புறம் ஏஎம் ராஜா சிக்கி, அவங்க காதல் தான். அவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. திருமண பிரிவு இல்லாம அவர் இறந்தார், அது வேற. அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்தாரு. அவங்கெல்லாம் நேசமா இருந்தா. அப்ப என்ன சொல்ல வர்றேன், காதல் பண்ணினாலும் ஜாதகத்தை பார்க்கணும். இதெல்லாம் காதல் ஜோடியை ஏத்துக்கவாதான் தெரியல. அப்படிதான் பார்த்துக்கிட்டோம் தான் இருக்கும். அப்ப இங்க ஒரு கேள்வி வரும், ஜாதகத்தை பார்த்தா நல்லா இல்லைன்னா உடனே பிரிஞ்சுக்கிறது, அது அவங்களோட விருப்பம். இதுக்கு மேல நான் போக விரும்பல. அந்த காதல் நிறைவேறுமா, நல்லபடியா இருக்குமாங்கிறதுக்கு ஜாதகம் பார்க்கணும். ஜோதிட முறையை நான் சொல்றேன். காதல் அமைப்பு அவங்களோட மனசுக்குள்ள நான் வரல, சொல்ல வேண்டிய கடமை. காதல் திருமணம் பண்ணாலும் கண்டிப்பா பார்க்கணும், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் கண்டிப்பா பொருத்தம் பார்க்கணும், 31 வயசுக்கு மேல போனாலும் பொருத்தம் பார்க்கணும். பெண்களுக்கு அதே மாதிரிதான். தசாபுத்தி அமைப்புகள் தான் சம்பவத்தை நிகழ்த்துவை. அடிப்படை ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தோஷங்கள் எவ்வளவு இருக்கு, யோகங்கள் எவ்வளவு இருக்குது, நார்மல் வாழ்வு எவ்வளவு இருக்குது, இப்படிலாம் பார்த்துக்கிட்டு கிரகங்கள் அந்த ஆக்டிவேஷன் தோஷங்கள் எத்தனை வயசு வரை வருங்கிறது ஈக்குவேஷன் பண்ணி, சாதாரண விஷயம் இல்லை ஜோதிடம். அப்படிலாம் பார்த்துட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு சொல்லணும். நான் வரக்கூடிய பொருத்தம் பார்க்கறதுலயே 10 பொருத்தம் பார்க்கறதில்ல. 10 பொருத்தம் மாதிரி ஒரு தவறான விஷயம் உலகத்துல எதுவும் இல்லைங்க. அப்ப நான் எப்படி பாக்குறேன், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கேன், திருமணம் இப்ப பண்ண போறோம், எங்கிட்ட ரெடியா இருக்கு, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாலும் நான் என்ன சொல்லுவேன், இந்த புதன் செவ்வாய் இணைப்பு கூட வருது, சூரியன் சனி இணைப்பு வருது, கடுமையான ராகு 8ஆம் பாவம் 6ஆம் பாவம் கொண்டு அந்தரகத்துல வரும். அந்த அந்தரம் முடிஞ்சவொடனே செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட ஒரு கரெக்டா சொல்றாரு அப்படிங்கிற அமைப்புல அவங்களே பிராப்தம் இருக்கும்போது அவங்க அதை தள்ளி வைப்பாங்க. பொருத்தம் பார்த்து 6 மாசம் சென்று வைங்க, பொருத்தம் பார்த்து 1 வருஷம் சென்று வைங்க, பொருத்தம் பார்த்து 2 வருஷம் சென்று வைங்க, நாங்க அப்பதான் செய்ய போறோம்ட்டாங்க அவங்களே. காதல் தான் 2 வருஷம் சென்று நாங்க பேசிக்கிட்டோம், அப்ப எந்த பிரச்சனையும் சொல்லிவிட்டேன். அப்ப உறுதியா சொல்றேன், இத்தனை வயசு ஆயிருச்சு, பழம் பழுத்துருச்சு கீழே விழுகும், அது உண்மை. பழம் பழுத்துட்டா கீழே விழுகும். இது அப்படி இல்லை. பருவம்லாம் கடந்து தோஷம், பருவம் கடந்துருச்சு, தோஷம் நீங்கிருச்சுன்னு மேலோட்டமா சொல்லக்கூடாது. திருக்கணிதப்படிதான் பார்க்கணும். அதுல ஒரு திருக்கணிதப்படிதான் காட்டும். இது முக்கியமா சொல்லணும், வாக்கியத்துல காட்டாது. தசாபுத்தன்மை போய் ஏட்டிக்கு போட்டியா வரும், ஏமாந்துருவோம். திருக்கணிதப்படி பார்க்கணும். பொருத்தம் பார்க்கறது 40,000 பெருசாக திருக்கணிதப்படியே தான் மாற்றி எடுக்கணும். வாக்கியத்துல 2 பேர் கொண்டு வருவாங்க, நான் பார்க்கறது இல்லை. ஒண்ணு வாக்கியமா இருக்கு, ஒண்ணு திருக்கணிதம் பார்க்கறது இல்லை. மாத்தி பார்ப்பேன், அதுக்கு தக்கன கட்டணும், வேணுமான்னு கேட்பேன். போவாங்க, சுத்திட்டு திரும்ப வருவாங்க, இவர்கிட்ட ஏதோ இருக்குன்னு. இதெல்லாம் குருநாதர் ஆசி, இறைவனுடைய கிருபை. அப்ப கரெக்டா அந்த திருக்கணிதப்படி பார்த்து, தசாபுத்தி அந்தரங்களை 2 பேருக்கும் பார்த்து, வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து, குழந்தை பாக்கி எப்ப கிடைக்கும், அவங்க இல்லறம் எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் பார்த்தோம்னா நிம்மதியான வாழ்வு இருக்கும். இதையெல்லாம் பார்க்க அவங்களுக்கு கர்மா விடணும். அது ஒண்ணு விஷயம். அப்ப நான் எப்பவுமே இந்த மாதிரி சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். உங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும், உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு உங்க பேருக்கு வயது தக்கன திருமணம் பார்க்கணும். முதல் திருமணம் போச்சு, 2ஆம் திருமணம் எப்ப அமையும், முதல் திருமணம் தரம் எப்படி இருந்துச்சு, 2ஆம் திருமண தரம் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த திரையுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோட பலன்களை தெளிவாக கேட்டு நிம்மதி பெறலாம். சேனலை பத்தி சொல்லல, அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல கிரகபாவ சுரத்துவ பாவத்துவ சுழற்சி நூலோட அமைப்புல கல்வி உயர்கல்வி அதன் தரம், திருமணம் அதன் தரம், 2ஆம் திருமணத்துடைய தரம், வேலை தொழில் எவ்வளவு சம்பாதிப்பாரு, வெளிநாட்டுக்கு போவாரா, இங்கேயே இருப்பாரா, அறிவு எவ்வளவு வேலை செய்யும், இது தேவையில்லாத விஷயம் இல்லை. அறிவு வேண்டும். தொழில் பண்ணாலும் சரி, வாடிக்கையாளர் எளிமையா பேசணும்ல, இதுக்கெல்லாம் வேணும். இல்லறதுக்கு வேணும். ஏட்டிக்கு போட்டு பேசினா சச்சரவு வரும். இதுதான் அறிவு முக்கியம். அந்த ஸ்தானங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு தெளிவாக பலன்களை கூறுகிறேன். அடுத்து ஒரு பயனுள்ள, எப்போதும் இணைந்திருங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.